அனைவருக்கும் வணக்கம். கவின் வீட்டில் இருந்த ரிதன்யாவுடைய நகைகள் கொள்ளடிக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக தற்போது அதிர்ச்சியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ரிதன்யாவுடைய சித்தப்பா, அதாவது அண்ணாதுரையுடைய தம்பியான பூபதி பிரபலமான பத்திரிகையாளருக்கு சில அதிர்ச்சியான தகவல் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிதன்யா தற்கொலை செய்த அன்று, அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி அன்றே ரிதன்யாவுடைய செல்போனையும் ரிதன்யாவுடைய தந்தையான அண்ணாதுரையுடைய செல்போனையும் உதவி ஆய்வாளர் வாங்கிக்கிட்டாரு. அதில் இருந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவர் பேக்கப் எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக அதில் ரிதன்யா பேசின அந்த ஆடியோக்களை அவர் டிஎஸ்பிக்கு அதை ஃபார்வர்டும் பண்ணியிருக்காரு. டிஎஸ்பியும் அந்த ஆடியோ ஃபுல்லாகவே கேட்டிருக்காரு. அவர் விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோவும் கேட்டிருக்காரு. அந்த ஆடியோவில் ரிதன்யா தனக்கு பாலியல் கொடுமை நடந்ததாகவும் வரட்சணை கொடுமை நடந்ததாகவும் அதில் தெள்ள தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த டிஎஸ்பி இது தொடர்பான கேஸை ஃபைல் பண்ணவே இல்லை. இந்த கேஸில் அந்த செக்ஷனை அவர் சேர்க்கவே இல்லை. அந்த ஆடியோவை அவர் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டும் கூட அவர் அதை சேர்க்காமட்டது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த டிஎஸ்பிக்கு பெண் குழந்தைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இதை சேர்க்காமட்டார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். இந்த விவகாரத்தை நாங்கள் கோர்ட்டில் சொல்ல போகிறோம். டிஎஸ்பி ஏற்கனவே ஆடியோக்களை கேட்டும் கூட அவர் இந்த செக்ஷனை பதிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் கோர்ட்டில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, எங்களுக்கு டிஎஸ்பியோடைய இந்த விசாரணையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இதுக்காகவே அண்ணாதுரை ஆரம்பத்தில் கோவை ஐஜியை சந்தித்து ஒரு புகார் மனுவை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சென்னைக்கு போயிட்டு டிஜிபிஎஸ் பார்த்து ஒரு புகார் மனு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முதல்வருடைய தனிப்பிரிவு, முதல்வருடைய செயலாளர் எல்லாத்தையுமே பார்த்து இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்காரு. அண்ணன், எங்களுக்கு டிஎஸ்பியோட விசாரணையில் திருப்தி இல்லை, எங்களுக்கு வேற ஒரு அதிகாரியை வச்சு விசாரிக்க செய்யணும், இல்லைனா இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரபலமான பத்திரிகையாளர்கிட்ட ரிதன்யாவுடைய சித்தப்பா சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது எங்களுக்கு டிஎஸ்பியோடைய விசாரணை திருப்தி இல்லை, எங்களுக்கு வேற ஒரு அதிகாரியை நியமித்து விசாரணை செய்யணும், இல்லைனா சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, ரிதன்யா ஃபோனு எங்ககிட்ட இருக்கும்போது நாங்கள் அதை பேக்கப் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் போலீஸார் எங்களுக்கு சம்மன் அனுப்பி ரிதன்யா ஃபோனை வாங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேக்கப் எடுத்து வச்சதால் அந்த ஆடியோக்களை நாங்கள் கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடியோ எங்களுக்கு இந்த வழக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரமாக எங்களுக்கு சிக்கியிருக்கு. அந்த ஆடியோவை நாங்கள் டிஎஸ்பி மூலமாகவே இந்த வழக்கு விசாரணை அதிகாரிகிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது அந்த ஆடியோவில் எப்படி இருக்குன்னா, ரிதன்யா தன்னுடைய தந்தை கிட்ட பேசும்போது, அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே நகையை போட்டுருங்கப்பா, இங்கே எங்கிட்ட அதை கேட்டு என்னை தொல்லை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆடியோவில் ரிதன்யா பேசியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக ரிதன்யாவுக்கு வரதட்சணை கொடுமை நடந்தது அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரியான நகைகளை போட்டுருங்க, இல்லைனா எனக்கு தான் பிரச்சனை வரும், இல்லைனா என்ன இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிதன்யா தன் தந்தை கிட்ட பேசின அந்த ஆடியோவை இப்போ இந்த வழக்கில் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸாக அதை டிஎஸ்பி மூலமாக ஐஓ ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருக்காங்க. என்னதான் ரிதன்யாவுடைய குடும்பத்தார் இப்படி ஒரு ஆடியோவை நாங்கள் பேக்கப் எடுத்ததில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணாலும், இந்த ஆடியோ உண்மையிலேயே ரிதன்யா ஃபோனில் இருந்து எடுக்கப்பட்டது தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடியோ குறித்தும் மீண்டும் விசாரணை நடத்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மூலமாகவும் கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். இந்த ஆடியோ உண்மையா இல்லையா அப்படிங்கிற அந்த அறிக்கை வர வரைக்கும் கூட இவங்களுக்கு ஜாமீன் தள்ளி போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே போல் எங்களுக்கு டிஎஸ்பியோடைய விசாரணை எங்களுக்கு சரி பிடிக்கலை, எங்களுக்கு வேற ஒரு அதிகாரி வச்சு விசாரணை செய்யணும் அப்படின்னு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ரிதன்யாவுடைய தரப்பில் இருந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்கும் விசாரணைக்கு வரும்போது ஒரு வேளை டிஎஸ்பியோடைய விசாரணை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அதிகாரியை இதுக்கு நியமித்தாலும் இந்த வழக்கானது மீண்டும் கவின் குடும்பத்தாரை விசாரணை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். ஸோ இதன் காரணமாகவும் கவின் குடும்பத்தாருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு அவங்களுக்கு இன்னும் ஜாமீன் நீடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் தற்போது வெளியாக இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்து மூலமாக இவங்களுக்கு ஜாமீன் நீடிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதே போல் ரிதன்யாவுடைய பிரேத பரிசோதனை அறிக்கைன்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்லேயும் முழுமையாக இல்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிதன்யாவுடைய உள் உறுப்புகளுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வரவே இல்லை. ஸோ அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா
ஒரு 15லேருந்து 20 நாட்கள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் வந்து இந்த இந்த உள் உறுப்புகளானது மும்பை, ஹைதராபாத், சென்னை, கோவை இந்த மாதிரி பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையில் இருக்கிறதால இதுக்கு அதிகமான காலதாமதங்கள் ஏற்படும் அப்படின்னும், அது குறிப்பாக வந்து ஒரு 2-3 வாரங்கள் இன்னும் கூடுதலாக தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இதன் காரணமாகவும் கூட அந்த ரிப்போர்ட்டுகள் வர வரைக்கும் கூட இவங்களுக்கு ஜாமீன் வந்து தள்ளி போகலாம். கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் அவங்க இன்னும் சிறையில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. கவின்குமார் தரப்பிலிருந்து கூட ரிதன்யா வந்து இறந்த அன்று, அதாவது ரிதன்யாவுடைய பாடியை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு வந்த ரிதன்யாவுடைய அம்மா வந்து கதறக்கூடிய வீடியோ காட்சிகளும் சமூக ஊடகங்களில் வெளியாச்சு. அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அதாவது ரிதன்யா வந்து தற்கொலைக்கு செஞ்ச பிறகு அவருடைய அம்மா வந்து என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி தான் வந்து அழுதாங்களே தவிர, என் பொண்ணை வந்து இந்த மாதிரி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, என் பொண்ணை வந்து இந்த மாதிரி பாலியல் சித்திரவதை செய்து செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுகும்போது இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே அவங்க சொல்லலை. வரதட்சணை கொடுமையை பற்றி அவங்க கதறி அழுவலை, பாலியல் தொல்லையை பற்றி அவங்க வாயை திறக்கலை. என்னை விட்டு போயிட்டியே நாங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி மட்டும்தான் வந்து அழுதாங்களே தவிர இவங்க சொன்ன கொடுமைகளை வந்து எதுவுமே வந்து சொல்லலை. இது மூலமாக வந்து எந்த விதமான கொடுமையும் நடக்கலை, பாலியல் தொல்லையும் நடக்கலை, வரதட்சணை கொடுமையும் நடக்கலை. அப்படி உண்மையிலே நடந்திருந்தால் கண்டிப்பாக எமோஷனலாக வந்து ரிதன்யாவுடைய அம்மா அழுகும்போது அந்த விஷயத்தையும் சொல்லி தானே அழுதுருப்பாங்க. ஆனால் அவங்க அழுகும்போது இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே வந்து சொல்லவே இல்லை. அவன் போனால் போயிட்டு போகிறவனுக்கு நான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் வந்து சொன்னாங்களே தவிர வரதட்சணை கொடுமையை குறித்தோ இல்லைனா வந்து பாலியல் தொல்லை குறித்தோ வந்து எதுவுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது எங்கள் மேலே இது தேவையில்லாத அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தின் அடிப்படையில் கவின் தரப்பிலிருந்தும் இந்த விஷயம் சொல்லப்படுது. அதே போல் கவின் குடும்பம் வந்து இந்த மாதிரியான கேள்விகளும் எழுப்புறாங்க. ஏன் வந்து ரிதன்யா இறந்த பிறகு பிரேத பரிசோதனை செய்யும்போது இவங்க தனியாக எங்களுக்கு ஒரு டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி முறையிடலை, எதுக்காக வந்து இவங்க அதை வீடியோவாக பதிவு செய்யலை, எதுக்காக வந்து இவங்க வந்து எரிச்சாங்க, புதைச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை வந்து எழுப்புனாங்க. ஸோ இதுக்கு ரிதன்யாவுடைய சித்தப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் பொண்ணே வந்து இறந்து போயிடுச்சு, மீண்டும் எங்கள் பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ நாங்கள் விரும்பலை, அவளை நல்லபடியாக வந்து அவளுக்கு இறுதி சடங்கு செய்ய தான் நாங்கள் நினச்சோம். நாங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாததுக்கு அதுதான் ஒரு காரணம். நாங்கள் அந்த பிரேத பரிசோதனை நடத்தும் போது அதை வீடியோவாக பதிவு செஞ்சுருந்தா நிறைய பேர் அந்த வீடியோவை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விபரீதமாக அந்த வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் கூட வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எங்களுடைய பொண்ணை நாங்களே வந்து கேவலப்படுத்தின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து அதை செய்யவே இல்லை. நல்லபடியாக எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் எரிச்சிட்டோம். அவளை வந்து இதுக்கு மேலே நாங்கள் கலங்கப்படுத்த விரும்பலை, எங்கள் குடும்பத்துடைய தெய்வத்தை நாங்கள் இது செய்ய விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப எமோஷனலாக இதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாக்டரையோ இதை வந்து வீடியோவாக நாங்கள் வந்து பதிவு செய்யலை. குறிப்பாக வந்து டிஎஸ்பி வந்து எங்ககிட்ட அன்னைக்கு எனக்கும் பொண்ணு இருக்குமா, இந்த கேஸில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன், நீங்கள் வந்து தாராளமாக இந்த பொண்ணை வந்து நீங்கள் எரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து உத்தரவு கொடுத்ததால தான் நாங்கள் வந்து எரிச்சோமே தவிர இல்லைன்னா நாங்கள் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனை தேடி இருப்போம். ஆனால் அவர் அன்னைக்கு பேசின அந்த வார்த்தையை நாங்கள் நம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ரிதன்யாவுடைய சித்தப்பா வந்து இந்த மாதிரியான விளக்கத்தையும் வந்து கொடுக்குறாரு. இந்த நிலையில தான் கடந்த 17ஆம் தேதி இரவு, அதாவது 18ஆம் தேதி காலை சுமார் 1 மணி அளவில் கவினுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா அவினாசியில் பிளாட்டினம் என்கே அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து குடியிருக்காங்க. இந்த பகுதி பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஒரு காம்பவுண்ட் சுவர் எழுப்பப்பட்டிருக்கும். அதில் வந்து காமனான ஒரு வழி இருக்கும். அங்கே வந்து ஒரு வாட்ச்மேன் செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து கவினுடைய குடும்பத்தார் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் வந்து நடக்கிறதால இந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிறதால அந்த வீட்டுக்கும் தனியாக எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செக்யூரிட்டியும் வந்து போட்டிருக்காங்க. அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காலையில் வந்து அவருக்கு நிறைய வேலைகள் இருந்ததால் நைட் டைமில் அசந்து வந்து தூங்கிட்டார். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி அளவில் 2 கொள்ளையர்கள் வந்து வீட்டுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய வாட்டர் பைப் மூலமாக முதல்ல மாடிக்கு வந்திருக்காங்க. மாடிக்கு வந்துட்டு அவங்க சில ரூம்களை வந்து திறக்க முயற்சி செஞ்சுருக்காங்க. அவங்களால திறக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியாக கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து அந்த கார் பார்க்கிங் இந்த வராண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காவலாளி வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பகுதிக்கு கூட வந்து அந்த 2 கொள்ளையர்கள் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஏதாவது சாவி இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் எடுத்து பார்த்துருக்காங்க. அவர்கிட்ட எந்த சாவியும் இல்லை. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த அந்த செல்ஃபோன் மூலமாக ஏதாவது ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து அவர் அந்த செல்ஃபோனை திரும்பவும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எதுவுமே வந்து எடுக்க முடியாத சூழ்நிலையில் ஏமாற்றத்தோடு அந்த கொள்ளையர் வந்து வெளியே சென்றிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா முழிச்ச அந்த காவலாளிக்கு ஏதோ ஒரு விஷயமும் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து உடனடியாக வந்து உரிமையாளருடைய அந்த சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து சிசிடிவி காட்சிகளை பார்க்கும்போது தான் நைட்டு 2 கொள்ளையர்கள் வந்து ரிதன்யாவை வந்து வெளியிட்ட அந்த ஆடியோவில் தன்னுடைய நகைகள் எங்கே இருக்குது, அதோடைய சாவிகள் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த ஆடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ரிதன்யாவுடைய நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காக 2 கொள்ளையர்கள் கவினுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் ரூமெல்லாம் வந்து பக்காவாக லாக் பண்ணி இருந்ததால்
அவங்களால அன்னைக்கு கொள்ளையடிக்க முடியாமல் போயிடுச்சு. வெறும் கையோடைய வந்து திரும்பி போயிருக்காங்க. ஆனால் அவங்க கொள்ளையடிக்க வந்த அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய கவின் குடும்பத்தார் வந்து இதை வந்து போலீஸார்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து இது வடமாநில கொள்ளைகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. ஆனால் இவங்க வந்து ரிதன்யாவுடைய ஆடியோவின் அடிப்படையிலேயே ரிதன்யா வந்து நகைகளை எங்கே வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களுடைய கைரேகைகளை கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கொள்ளையர்கள் தான், ரிதன்யாவுடைய ஆடியோவின் அடிப்படையில் அவங்களுடைய நகைகளை வந்து கொள்ளையடிக்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத போலீஸார்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தற்போது அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அந்த கொள்ளையர்களை வந்து வலைவீசி தேடிட்டு வராங்க. கவினுடைய வீட்டில் வச்சிருந்த ரிதன்யாவுடைய நகைகளை கொள்ளையடிக்க தற்போது கொள்ளையர்கள் முயன்ற சம்பவமானது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.